வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமானார். ஆக்சுவல் நல்லா பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. யாரை பார்த்தீங்கன்னா, இப்போ தூய்மை பணியாளர்கள்ல அவங்க கஷ்டத்தை சித்தரிக்கப்பட்ட அவங்களுக்கு வந்த ஆக்சுவலி என்னென்ன கண்டென்ட்ஸ் கிடைச்சிருக்கோ ஆக்சுவலி நியூஸு அதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ தயாரிச்சிருக்காங்க. அதை பாருங்க. பார்த்து கரெக்டாக தூய்மை பணியாளருக்கு பக்கா வீடியோ. இதை ஒரு நாள் சோறு போட்டால் ரெடி ஆகுதுங்க. அது சோறு போட்டவங்க சும்மா இல்லை. சோறும் யார் போட்டாங்கன்னா இவங்க ஆள் செட் பண்ணியிருப்பாங்கல்ல, கோஷம் போட்டு பேனர் தூக்கி நன்றி தெரிவிச்சாங்க தெரியுமா, அதையும் ஒரு வீடியோ எடுத்திருக்கான். ஏன்னா எல்லாரு கையிலும் ஃபோன் இருக்கு, எல்லாரும் கேமராமேன் தான். மேயர் பிரியா கிட்ட அப்போ என்ன சொல்லணும்னு கேட்குறாங்க. யாரு நன்றி தெரிவிக்கவங்க என்ன சொல்லணும்னு கேட்டாங்கன்னா அப்போ சொல்லி கொடுத்து சொல்றாங்க, நீங்க செட் பண்ண ஆளு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கவங்க நன்றி தெரிவிக்கணும் அவங்களே கோஷம் போடுவாங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு கேட்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னதான் திருப்பி சேகர் சொல்றாரு, அப்படிதான் நாங்க பிச்சை கேட்டு வரோம், ஓட்டு பிச்சை. அப்ப தெரிஞ்சு போச்சு, நீ ஓட்டு கேட்டு வா, வேணாம்னு சொல்ல. ஒரு கேண்டிடேட்டு கேட்டு வரலாம், அது குடியுரிமை கேட்டு வர்றதுக்கு. நிக்கிறதுக்கு குடியுரிமை, எவனாலும் எலெக்ஷன் நிக்கலாம், யாராலும் நிக்கலாம். நிக்கிறவங்க ஓட்டு கேட்டு வரலாம். ஆனா நாளைக்கு ஓட்டு கேட்டு வந்தா பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பண்ண வேலை அப்படி 9 வருஷமா ஒன்னும் கிளிக்கல, ஒன்னும் புடுங்கல. முன்னாடி ஒரு டப்பா பெயிண்ட், பின்னாடி ஒரே டப்பா பெயிண்ட்ல ஒரு 4 பஸ் காட்சிடுறது பிங்க் கலர். அதுல ஓசினால சொல்றது, எப்பா நீ கர்நாடகா பார்த்து இப்ப ஆந்திரா தெலுங்கானால ஆல் ஓவர் ஸ்டேட்ல பெண்மணிகளுக்கு ஃப்ரீ பஸ். அதாவது ஏசி பஸ்ஸை விட்டு எந்த பஸ், சூப்பர் டிலக்ஸ் ஏசி, இந்த பஸ்ஸை விட்டு எந்த ஸ்டேட்ல ஆக்சுவல் ஸ்டேட்ல அந்த ஊரு ஆக்சுவல் அதுவும் ஒன்று இருக்கு, மற்ற ஸ்டேட்ல இருந்தவங்களுக்கு இல்ல, ஃப்ரீ இல்ல. பெண்மணிக்கு அந்த ஸ்டேட்ல எந்த அதாவது அந்த ஸ்டேட் இப்ப கர்நாடகால எங்க பண்ணாலும் சரி, அந்த ஊர் ஆதார் கார்டு, அதாவது கர்நாடகா ஸ்டேட் ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா, கர்நாடகான்னு கீழே மென்ஷன் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ. கர்நாடகால எந்த மூலை டு எந்த மூலையில ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி போதும் பெண் மக்களுக்கு. அதே இது இப்போ தெலுங்கானால, தமிழ்நாடு கிழிச்சாங்க சிட்டி. அதை இப்போ ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு லேடி. என்னத்தை ஃப்ரீயா கொடுக்குறது கிழிச்சிங்க, புத்துக்கிட்டு மழை பெஞ்சா உழுவுது, ஃப்ரீ. ரெடி பண்ண மாட்டீங்க, தனியாருக்கு பார்த்துருவீங்க, சரிங்களா? இன்னொன்று, அப்படி ஃப்ரீயா போட்டு யாருக்கு தலைமையில் போட்டிங்கன்னா 13 ரூபாய் கிடைக்கிற பஸ்ஸு, டவுன் பஸ்ஸில் ஆக்சுவலி சிட்டி பஸ்ஸு ஃப்ரீ. நீங்கள் கண்டிப்பாக ஓகே, ஃப்ரீ தான், வரவேற்கத்தக்கது, நகம் கிள்ளி போட்ட மாதிரி, சரிங்களா? நான் நல்லதுன்னு சொல்கிறேன். ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா கூட வேணாம், தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு போனால் காசுன்னு சொல்லிக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் வரைக்கும், எந்த ஸ்டேட்ல ஒசூர்ல இருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் தமிழ்நாட்டுல பிறந்த குடிமை உரிமை, அதாவது ஆதார் கார்டு, தமிழ்நாடு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிங்கன்னா நீங்க ஆட்சி நடத்துறீங்க. உடனே என்ன சொல்லுவீங்க, போட்டோ நடத்தினா 10 நாள் கணக்கு போடுங்க, 13ஆவது நாள் உங்கால வச்சு கேஸ் போடுவீங்க. அப்புறம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டா மதிப்பு கிளம்பீங்க. கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லிருக்கு, அந்த இடத்துல இந்த அப்புறப்படுத்துங்க, வேற இடம் கொடுத்து அவங்க போராட்டத்தை கலைஞன்னு சொல்ல, அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துன்னு சொல்ல, அவங்க அப்புறப்படுத்துன்னு சொல்ல, அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு அவன் கேஸ் போட்டிருக்கான், டிஎம்கே செட் பண்ணாலு சேகர் பாபு ட்ரஸ்ட் நடத்துற மேற்பார்வை பார்க்குற ஒரு பெண்மணி, அவங்க போட்டோவும் போடுற வீடியோவும் போடுற பாருங்க. இது அவங்க செட் பண்ணால வச்சு கோர்ட்டு சொல்ற உத்தரவை நடவடிக்கைன்னா, அப்ப நீ கொடுத்த அவங்க சேகர் போறான் என்ன சொல்றாரு, கொடுக்கலையே உத்தரவு உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அது சொல்லியே, அப்படி சொல்லியே எலெக்ஷன் கன்வாஸ்ல இந்த மாதிரி உத்தரவாதம் கொடுக்கலையே, இதெல்லாம் நடத்துன்னு சொல்லி அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் சொல்ற சேகரபாபு சொன்னது தெளிவாக சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ண வாரத்துல மேல் அதிகாரி சொன்னாங்களே, தப்பு இல்லையே, அது எனக்கு தெரியாது தப்பு அப்படின்ற மாதிரி சேகர் பாபு சொன்னா ஸ்டாலின் யாரே சிஎம் அப்படி சொல்லி எங்க சொன்னாரு, காட்டுங்க, எல்லாம் ப்ரூஃப் தான் வேணும். சொன்னதை சொல்லாது ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்ல. ஏன்னா எல்லாருமே பேப்பர் எழுதி, எவனோ எழுதின பேப்பர் தான் படிக்கிறாங்க, அவங்க எழுதுனது அவங்களுக்கு தெரியாது. இது இன்னொருத்தம் போய் சொல்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? சேகர் பாபு சொன்னது சேகர் பாபு கிட்ட சொன்னதே தெரியாது, ஸ்டாலின் சொன்னார்னா எப்படி தெரியும்? அதே மாதிரி ஸ்டாலின் போய் சேகர் பாபு என்ன சொன்னான்னு கேட்டா இல்லம் பாரு, ஏன்னா அவருக்கு எழுதின விஷயத்தையே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் படிக்க சொல்லி தூங்கு சீட்டு கொடுத்தாங்க, சேகர் பாபுக்கு ஒரு தூங்கு சீட்டு. அதனால யாரு என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கேஸ் போட்டது இந்த தேங்க்ஸ் சொல்லி நன்றி தெரிவிச்சு கோஷம் எழுப்பிட்டு வர்றதெல்லாம் டிஎம்கே செட் பண்ணாலே வெளிப்படையே தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? செட் பண்ண ஆளுங்க கேஸ் போட வச்சது எல்லாமே கோர்ட்டை தப்பு சொல்லுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கோர்ட்ல தெளிவா அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு இருக்காங்க. அவங்கள அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு இருக்காங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நீ என்ன பண்ணிக்கணும், கிளீனா வந்து ஒரு பஸ் வச்சு கவர்மெண்ட் வாட்டர் பஸ் வச்சிருக்கல அந்த மாதிரி பஸ் வச்சு ஸ்டாலின் பஸ், உங்க கவர்மெண்ட் பஸ்ல ஸ்டாலின் பஸ் தான் வாட்டர் பஸ். என்ன ஏன்னா ஃப்ரீ கேட்டா ஸ்டாலின் பஸ் அப்படின்றீங்க. நான் என்ன சொல்றேன், ஏன்னா உங்க அப்பா தான் விட்டுருக்காரு, அதனால ஸ்டாலின் பஸ் தான் பேரு. என்ன அப்படின்னா அந்த பஸ்ஸை வச்சு வாங்கம்மா நீங்க நடத்துங்க போராட்டம், இன்னும் எத்தனை நாள் நடத்துங்க, நான் காதல கேட்க மாட்டேன், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொண்டு போய் செட் பண்ணி அவங்களுக்கு மழையும் வெயிலும் வராம அவங்கள பாதுகாக்கிற மாதிரி ஒரு பஸ் ஆளுங்க ஒரு 30 பேர் கொண்டு போய் வச்சீங்கன்னா அத்தனை பேர் பின்னாடி நடந்து ஓடி வந்திருப்பாங்க. அவங்களே வந்து கோட்டை மதிச்சு வந்திருப்பாங்க. ஆனா நீ போலீஸ மிஸ்யூஸ் பண்ணி பவரை அவங்கள அடிக்க சொல்லி காலி பண்ண சொல்லிருக்க. அதுதான் திருப்பி கோர்ட்டு கேட்டாங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு உத்தரவு மதிக்கிறல, அடுத்த நாள் கோர்ட்ல அவங்க நைட்டு கை செஞ்சு நைட்டு அவங்க அடிச்சு காலி பண்றதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? அன்னைக்கு நைட்டு 5 மணிக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க முன்னாடி. சரிங்களா? 5 மணில இருந்து அடுத்த நாள் பண்ணிக்கோ. அவங்க டைம் கொடுத்தாங்களா வித்தின் 1 ஹவருக்குள்ள இடத்த காலி பண்ணுன்னு? கோர்ட்ல இல்ல. கோர்ட்ல சொன்னாங்க நீ கடைபிடிச்சிட்ட. கோர்ட்ல அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே ஏன் அடிச்சு காலி பண்ணீங்க துரத்துனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கோர்ட்டு தானே கேக்குது, கோர்ட் போட்ட உத்தரவு நீ நடந்துக்கிற. அப்ப அடுத்த நாள் கோர்ட்டு கேட்கறது நீ அடுத்த நாளே வந்து போலீஸை வச்சு அடிச்சு அவங்க காலி பண்றதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ்? பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்குன்னு சொல்லிட்டு வாழை வச்சு கேஸ் போடுற. அது கோர்ட்டுக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா இப்ப ஏன்னா வந்து கேமராமேன் எல்லாருமே நிர்வாகம் இல்லை, போன் இருந்தாவே எல்லாரு கையிலையும் போன் இருக்கு, எல்லாருமே கேமரா வீடியோ எடுத்தாவே அவங்க ரொம்ப வெளில வந்துடும். என்ன அப்படின்னா நீ ஆளை வச்சு கேஸ் போட்டு கோர்ட்டை மதிக்கிற அப்படின்னு சொன்னா கோர்ட் அடுத்த நாள் கேக்குது. அன்னைக்கு நைட்டோட நைட்டா காலி பண்றதுக்கு அடிச்சு காலி பண்றதுக்கு என்ன உனக்கு அவசரம்? காலி பண்ணு வேணாங்களே, நாங்க தான் உத்தரவு கொடுத்தோம். யார் கோர்ட்டு நைட்டோட நைட்டா அடிச்சு காலி பண்ற துரத்துற அப்படின்னு கேக்குறான். இந்த கோர்ட்டு கேக்குது. நீ கோர்ட்டு உத்தரவு மதிக்கிறல, கோர்ட்டு தெளிவுக்கு சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ. அண்ணா குப்பக்காரண்ணே, ஒரு வாரமா எங்கண்ணே போன? நீ வராம வீடே நாரி போய் கிடக்குனே. போராட்டத்துக்கு போயிருந்தேன்ப்பா. போராட்டமா? ஆமா, இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. ஆமா, யானே ஏதோ கேகேஆர்னு ஒரு கம்பெனிக்கு 2363 கோடிக்கு 10 வருஷத்துக்கு மொத்தமா கொடுத்துட்டாங்களாமா. சரிண்ணே, கொடுத்துட்டு போறாங்கண்ணே. அவங்களாம் குப்பையில போறாங்க, நீ தானே நல்லணும். என்னப்பா நீ புரியாதனமா பேசுற? இனி இந்த வேலையில யாரை வைக்கணும், யாரை வைக்க கூடாது, யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களாமா. அதுவும் 10-12 ரூபா தான் கொடுப்பாங்களாமா. அந்த 10-12 ரூபா வச்சு இந்த காலத்துல பருப்பு அரிசி கூட வாங்க முடியாதுப்பா. இப்ப வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. போராட்டம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. பாத்தியா, கோடியில கிடந்த குப்பை கூட கோடி கணக்குல போயிருச்சு. அதை சுத்தம் பண்ண நாங்க தெருக்கோடிக்கு போயிட்டோம்ல. சரி விடு, நான் இந்த வேலை எல்லாம் வேற வேலை. சுத்தம் பண்ண தெரிஞ்ச இந்த கைக்கு சுத்தமா வேற வேலை தெரியாது தம்பி. கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம்.